ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே துதிகளின் மகிமைக்கு பாத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிகன மகிமைக்கு பாத்துறே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா நல்லவரே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவிடும் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய துதிகணம் ஆண்டவரே துதி பலிகளை ஆண்டவரே நீங்க அங்கீகரிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கூடி இருக்கிற எங்க மத்தியில் நீங்க இறங்கி இருக்கிறீங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே ஏசப்பா நாமத்தினால கூடி இருக்கிற எங்க மத்தியில நீங்க வந்திருக்கிறோம் தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே நீங்க எங்க மத்தியில வந்திருக்கிறோம் தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய எண்ணில் அடங்காத தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறீங்க எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறீங்க எங்களுக்கு அப்பா ஆண்டவரே கடந்து வந்த எல்லா 10 மாதம் கால அளவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே சப்பா நீங்க பாதுகாவலராக இருந்திருக்கிறீங்க நண்பனாக இருந்திருக்கிறீங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனாக இருந்திருக்கிறீங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா நாங்கள் ஆண்டவரே சப்பா ஏங்கின நேரங்கள் ஆண்டவரே கைவிடப்பட்ட நேரங்கள் அப்பா ஆண்டவரே சப்பா உதவி கேட்ட நேரங்கள் எல்லா வேளைகளிலும் அப்பா உம்முடைய ஆண்டவரே கிருபை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தயவு இருந்தது உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா உம்முடைய அனுக்கிரகம் இருந்தது உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துனீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்து அப்பா ஆண்டவரே சப்பா வாக்கு மாறாதவரா எங்களோடு இருந்தீங்க அப்பா உமக்கு ஆண்டவரே நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க செய்த இல்லாத நன்மைகளை ஆண்டவரே நினைவு கூர்ந்து ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 நல்லவரே உமக்கு துதிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு அப்பா ஆண்டவரே நாங்கள் விழுந்து ஆண்டவரே மடிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே கரம் தூக்கி ஆண்டவரே கரம் பிடித்து எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு எத்தனை கோடி நன்றி பலிகளை செலுத்தினாலும் போதாதே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 1000 கோடி நன்றி பலிகளை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா 1000 ஸ்தோத்திரங்களை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா நாங்கள் ஆண்டவரே சபையாய் ஆண்டவரே கூடி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஏகமாய் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதாக உம்முடைய நாம மகிமைப்படுவதாக அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்க மத்தியில நீங்க உலாவிடுங்க ஹல்லேலூயா உம்முடைய கிரியை செய்தருளுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க மூலமாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எங்க மூலமாக நீங்க கிரியை செய்கிறவங்க உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya ஆண்டவரே சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya 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 நல்லவரே உம்மை துதிக்கிறோம் நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலானவராக ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே வீற்றிருக்கிற எங்களுடைய ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே துதி பலிகளை அங்கீகரிக்கும்படியாக ஹalleluya இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறோம் தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஹalleluya 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 உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கே நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஹalleluya 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 ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஏற்ற வேளையில் உம்முடைய சன்னிதானத்துக்கு ஆண்டவரே கூட்டி சேர்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தர் 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 என்று போற்றப்படும் மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ரெண்டு சட்டைகளினால் முகங்களை மூடிக்கொண்டு ரெண்டு சட்டைகளினால் உடம்பை மூடிக்கொண்டு ரெண்டு சட்டைகளினால் பறந்து கொண்டு பரிசுத்தர் 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 என்று போற்றப்படும் மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை சுத்திகரித்தருளுங்க எங்களை ஒரு விசை கூட சுத்திகரித்தருளுங்க பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளும்படியாக ஹalleluya எங்களை ஆண்டவரே ஒரு விசை கூட இரத்தத்தினால கழுவி அருளுங்கப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே இயேசுப்பா முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே முழு ஆவியோடு முழு மனதோடு உம்மை ஆண்டவரே ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பயபக்தியினால் நிரப்பியருளுங்க ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கத்தக்கதாக ஆண்டவரே சப்பா பலப்படுத்தியருளுங்க ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிறோம் அப்பா எங்க மத்தியில் ஆண்டவரே கடந்து வந்து ஆண்டவரே எங்க மத்தியில் உலாவிடுங்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பியருளுங்க எங்களை ஆசீர்வதித்தருளுங்க அப்பா ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே ஜீவிக்கிற ஆண்டவரே சாட்சிகளாய் ஆண்டவரே பிரகாசிக்கிற ஒளியாய் காணப்படத்தக்கதாக இருளில் இருக்கிற ஜனங்களை மண்டல கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே நீங்க எங்களை ஆண்டவரே மாற்றி வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறப்பா இந்த ஆண்டவரே ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அபிஷேகம் இருக்கட்டும் ஆண்டவரே வந்தவர்கள் நாங்கள் ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்காப்பா உம்முடைய ஆண்டவரே அபிஷேகத்தை ஆண்டவரே நிறைவாய் பெற்று செல்லத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று செல்லத்தக்கதாக உம்முடைய ஆண்டவரே கிருபையினால நிரப்பியருளுங்கப்பா ஆண்டவரே பாடல் பாடுகிற வேளையில் ஆண்டவரே இயேசுப்பா உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும் அப்பா ஆண்டவரே உம்மை ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா ஏகமாய் ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே கொண்டாடும்படியாக எங்களுக்கு கிருபை தந்துருங்க ஆண்டவரே ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்பியருளுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாடல் பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே அபிஷேகம் இருக்கட்டும் கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே வாத்தியம் வாசிக்கிறவர்கள் மீதும் ஆண்டவரே நம்முடைய கிருபை அபிஷேகம் இருக்கட்டும் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரர் ஏற்ற வேளையில் ஆண்டவரே எங்க மத்தியில் கூட்டி கொண்டு வந்து சேருங்கப்பா ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சிகளை ஆண்டவரே எங்க மத்தியில் எழுப்பி தாங்கப்பா ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களை தடைகளை அப்புறப்படுத்தி ஆண்டவரே சப்பா ஆண்டவரே கூட்டி கொண்டு வந்து சேருங்க அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாம் கேட்கிறேன் தாவே ஆமீன். சில பாடல்களை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். முதலாவது ஒரு தமிழ் பாடலே பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். தமிழ் பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது
இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். நவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்களும் பக்கம் இருந்தாலும், அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவித்தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதன் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார்.
பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆனந்த் மனாய் என்ற ஹிந்தி பாடல் 105 ஹிந்தி பாடல் 105வது 105. मेरे बालकपन से उसने मुझे चुन लिया, मैं था भटका और दूर हो गया। मेरे बालकपन से उसने मुझे चुन लिया, मैं था भटका और दूर हो गया। उसकी करुणा ने फिर भी नहीं छोड़ा, नया जीवन मुझे दे दिया। उसकी करुणा ने फिर भी नहीं छोड़ा, नया जीवन मुझे दे दिया। आनंद है, परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। आनंद है, परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। इस वृक्ष का पालनहारा मेरे हृदय का राजा हुआ। इस सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ। मैं बना रहूंगा प्रेम में अपने प्रभु के, चाहे कोई भी बाधा पड़े। मैं बना रहूंगा प्रेम में अपने प्रभु के, चाहे कोई भी बाधा पड़े। उसकी आज्ञा को नहीं भूलूंगा, जब तक उसका आना ना हो। उसकी आज्ञा को नहीं भूलूंगा, जब तक उसका आना ना हो। आनंद है, परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। आनंद है, परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। इस सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ। इस सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ। प्यारा प्रभु आएगा, संग में मुझे ले जाएगा, ताकि उसके साथ मैं रहूं। प्यारा प्रभु आएगा, संग में मुझे ले जाएगा, ताकि उसके साथ मैं रहूं। मैं मगन रहूंगा उसकी संगति में, वहाँ आनंद ही आनंद है। मैं मगन रहूंगा उसकी संगति में, वहाँ आनंद ही आनंद है। आनंद है, परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। आनंद है, परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। इस सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ। इस सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजा हुआ। मैं बना रहूंगा प्रेम में अपने प्रभु के, चाहे कोई भी बाधा पड़े। मैं बना रहूंगा प्रेम में अपने प्रभु के, चाहे कोई भी बाधा पड़े।
பாடலை கூட பாடுவோம். கர்த்தா ஹூ மே சமர்ப்பன் என்ற பாடல். தெரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தா ஹூ மே சமர்ப்பன் என்ற பாடல். करता हूँ मैं समर्पण, ये आत्मा और ये जीवन। करता हूँ मैं समर्पण, ये आत्मा और ये जीवन। हाथों को उठाते घुटनों पे आ रहा हूँ, शीश को झुका के मैं दिल से कह रहा हूँ। हाथों को उठा के मैं घुटनों पे आ रहा हूँ, शीश को झुका
को उठा के मैं घुटनों पे आ रहा हूँ, शीश को झुका के मैं दिल से ये कह रहा हूँ, पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा। ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடும். நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா என்ற பாடலை கூட பாடி அவருடைய நாமத்தை மேம்படுத்தும். அப்படியாக ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லும். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் ஊற்றே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா,
ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. அவர் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் கூட எழுந்து நின்று ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தானே தாழ்த்தி அவரை நம்ம உயர்த்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் 10,000 பேரும் சிறந்திருக்கிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே மகிமை நம்பிக்கையானவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மாறாதவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நம்ம ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம ராஜாதி ராஜாவை துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம 7 குத்துவிளக்கின் மத்தியில் உலாவுகிற தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே நீ சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஐயா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொன்னால் ஆகும் நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இந்த கால வேளையில பேசுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்கள் உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். ஓ ராபா ராகா லாராபா ஷாலா ராபா பாபா பாபா ரா. ஓ ராபா ராலா ராகா லாராதா லாராபு ராகா லாராபாலா. ஓ லாலா ராபா லாகா லாராபாரா. ஆண்டவரே நாங்க அன்பு கூறுவோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க ஆராதிப்போம் ஆண்டவரே. இன்னும் ஆர்வமாக ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இம்மட்டும் உதவின எபினேசர் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே இம்மட்டும் உதவின எபினேசர் நீங்க தான் ஆண்டவரே. இனிமேலும் எங்களை நடத்துகிறவர் யெகோவா ஷாலோமாய் இருக்கிறீங்களே. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஐயா உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே. ஆண்டவரே நாங்க அந்த சமாதானத்தோடு உம்மை துதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ராபா ராகா லாராபாரா. ஓ ஷாலா ராபா ராபா ராகா லாராபாபா. ஓ ராபா ராகா லாராபாபாபா. ஓ ராலா ராபா ராகா லாராபாபாபா. அவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் அநேக கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் எங்களை நிலைத்திருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் நிலைத்திருங்க ஆண்டவரே. ஓ ராபா ராகா லாராபா. ஆண்டவரே உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க செய்யுங்க ஐயா. உம்மில் நாங்கள் நிலைத்திருக்க செய்யுங்க. உம்முடைய வார்த்தையில நிலைத்திருக்க செய்யுங்க. உம்முடைய ஆவியில நிலைத்திருக்க செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பில நிலைத்திருக்க செய்யுங்கப்பா. ஓ ராபா 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 ராகா லாராபா. ஓ ராபா ராகா லாராபா லாகா லாராபா. ஓ ஷாலா ராபா லாகா லாராபா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எல்லா கரங்களை உயர்த்தி உள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
ரபரகல ரபரதல ரபபபபபப ஓ ரல ரகல ரல ரதல ரபல கல ரப. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காண்டாமிருகத்தின் பலனை தருகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிற பலனை தருகிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். எங்களுடைய அருள்நாதராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். ஆண்டவரே, நீர் வெண்மையும் சிகப்புமானவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். ஆண்டவரே, நீர் 10,000 பேரும் சிறந்திருக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரபா ரகல ரபா. எல்லா கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். மரித்தவர்கள் மௌனமா இருப்பார்கள். ஜீவனுள்ள நாங்களோ எங்க தேவனை துதிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. ஓ கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து துதிங்க. அவர் செய்த பராக்கிரமங்களை நினைத்து துதிங்க. அவர் அற்புதமானவர், அதிசயமானவர். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவர் நமக்கு ஜீவாதிபதியாய் இருக்கிறார். அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்த்தவராய் இருக்கிறார். அவர் நமக்காக பாதாளத்தை வென்றவராய் இருக்கிறார். ஓ ரபா ரகா லாரா பாபா. ஓ ரபா லாலா ரகா லாரா பாபா. ஓ லாலா ரகா லாரா பா ரகா லாரா பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க சர்வ சேனாதிபதியாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுடைய ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை மறுரூபமாக்குகிறவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறவராய் இருக்கிறீங்களா ஐயா. ஐயா, உம்மை நாங்க உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரபா ரகல ரபா பாபா. ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உழவன் கையில் களிமண் இருக்கிறது போல் ஆண்டவர், இந்த கால வேளையில நாங்க உம்முடைய கரத்துல களிமண்ணா இருக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரமா எங்களை வணிந்து கொள்ளுங்க ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிற பாத்திரமா எங்களை வணிந்து கொள்ளுங்க ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல ஆண்டவர். ஆண்டவரே, தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, இது எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாம மகிமைக்காக விளங்க செய்யும் ஆண்டவர். ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஓ நீ ஜீவாதிபதியா இருக்கிறீங்களா ஆண்டவர். நீ நல்ல மேப்பனா இருக்கிறீங்களா ஆண்டவர். நீர் எங்களுக்கு நல்ல ஆயனா இருக்கிறீங்களா ஆண்டவர். ஆண்டவரே, நீர் எங்களை நல்ல தேற்றவாளனா இருக்கிறீங்களா ஆண்டவர். எங்களை போதகராக இருக்கிறீங்களா ஆண்டவர். எங்களை பரிசுத்தமாக்குகிறவராக இருக்கிறீங்களா ஆண்டவர். ஆண்டவரே, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்துல ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஓ உமக்கு மகிமை கொண்டு வரட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரட்டும் ஆண்டவர். ஆண்டவரே, நாங்க ஏதோ தானமோ என்று வரல ஆண்டவர். நீர் எங்களை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களா ஆண்டவர். உம்முடைய மகிமைக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிறீங்களா ஆண்டவர். ஓ ரபா ரகல ரபா. ஓ ஷாலா ரபா லகல ரபா. ஓ ரபா ரகல ரபா பாபா பாபா பாபா. ஓ ரபா லகல ரபா பாபா பாபா பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரபா லகல ரபா ரகல ரபா பாபா பாபா. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா,
கத்த சமூகத்துல எல்லா புகழும் புதிய நாளுக்குள்ள கத்த நடத்தும்படியாக, சவாலை சந்திக்க முடியான கிருபை தரும்படியாக, உலகத்தில் ஜெயம் எடுக்க ஹல்லேலூயா உறவுகள் சீர்பெறும் பொருட்டாக சமாதானம் நாம் பெற்று சமாதானத்தோடு வாழ முடியான கிருபையை கத்த தரும்படி எல்லாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரப சந்தர யாக்காரா பாபா ஓ ரிமினா மக்கரப ஹல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான் நன்மையை கத்த தரும்படியாக, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான் நன்மை தந்து மேன்மைப்படுத்தும்படியாக எல்லாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அந்த காலை வேளை மட்டுமாய் கத்த நடத்தி வந்து இருக்கிறார். கடந்த 10 மாதம் அன்னுமே பாதுகாத்து இந்த 11ஆம் மாதத்தில் 7ஆம் தேதியில் அவர் ஆராதிக்கவும் ஸ்துதிக்கவும் கத்த நமக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நினைத்து நன்றி சொல்லி அவரை அர்ப்பணிப்போமா, அர்ப்பணித்து तुझीपमा महीना पूरा परमेश्वर हमें अद्भुत रीति से लेकर आए। ये 11वीं महीने में उनका सम्मुख में हम स्तुति बलिदान देने के लिए आए हैं। सभी मन पर कर परमेश्वर का स्तुति करें। हालेलुया। मन की गहराई से हम स्तुति करें। हालेलुया। परमेश्वर ने अगुवा किया रागों को याद करते हुए परमेश्वर का स्तुति बलिदान करें। हालेलुया। स्तुति 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 करते स्तुति करते स्तुति करते। एक जन ऊंचे स्वर से आराधना के लिए प्रार्थना करें। Thank you Lord. Hallelujah. Praise Lord. எங்களை நீ மறைத்து வைத்ததுக்காக நன்றி அப்பா. இன் மட்டும் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி சாமி. கர்த்தாவே நீ சபையில் செவித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒன்று வராத இந்த பிள்ளைகளை காத்து கொண்டீர, இதுக்காக கொடான கோடி சோத்திரப்பா. எங்களை வேறு பிரித்து எரித்திருக்கிறீரே, நன்றி சாமி. இன் மட்டும் நீ செய்த அற்புதமும் அடையாளங்களுக்காக நன்றி அப்பா. நீயே பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ். வசனம் சொல்ற பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. வசனம் படிச்சு வந்த பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. பிரைஸ். Isaiah 40 verses 22. Isaiah 40 verses 22. It is he who sits above the circle of the earth. Its inhabitants are like grasshopper, who stretches out heaven like a curtain and spreads them out like a tent to dwell in. Amen. Isaiah chapter 26 verse 21. For behold, the Lord is coming out from his place to punish the inhabitants of the earth for their iniquity, and the earth will disclose the blood shed on it and will no more cover its slain. John chapter 10 verses 18. No man takes it away from me, but I myself lay it down for you. For I have the power to lay it down, and I have the power to take it back again. This commandment have I received from my Father. Amen. Isaiah chapter 30 verse 27. Behold, the name of the Lord comes from afar, burning his anger and his burden is heavy. His lips are full of indignation, and his tongue is like a devouring fire. 1 Peter chapter 5 verse 6. Therefore humble yourselves under the mighty hand of God, that he may exalt you in due time. Isaiah 58 verse 11. The Lord will guide you continuously. The Lord will guide you continuously, satisfy your soul on drought, and strengthen your bones. You shall be like a watered garden, and like a spring of water whose waters do not fail. 2 Corinthians 5 verse 6 and 7. Therefore we are always confident, and we know as long as we are in the home, in the body, we are away from God, because we live in faith, not by sight. Romans chapter 3 verse 2. More than we are chiefly because them were committed by the oracle of God. Isaiah 42 verse 1 and 2. Behold my servant who I uphold, my elect one in whom my soul delights. I have put my spirit upon him, because he will bring forth justice to the Gentiles. He will not cry out, nor raise his voice, nor cause his voice to be heard in the street. Leviticus chapter 1 verses 6. And he shall skin the burnt offering and cut it into its pieces. Amen.
பிரைஸ்ல சாட்சி இருந்தா சொல்லுவான் ஆண்டு செய்த நன்மைகள் சாட்சி தாட்டு இருந்தா பிரைஸ் சாட்சி தாட்டு இருந்தா சொல்லுவோம். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டு கோடி கோடி நன்றி. பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் நான் ஜெபிச்சு கொள்கிறேன். ஏன்னா இந்த என்னோட ஸ்லாக்கியம் கிடைக்கணும்னு என் கணவருக்கோசரம் நான் எவ்வளோ தூரம் ஏங்கினேன். ஆனால் அது முடியல. ஆனால் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தேவன். அதனால் ஏற்ற சமயத்தில் என் தேவன் என் மகனை நல்லபடியாக ஞானஸ்தானம் கொடுத்ததுக்காக கோடி கோடி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் இனிமேல் வர வாழ்க்கையும் ஆண்டவர் கிருபையால் நிச்சயமாக நல்லபடியாக மகனுக்கு நல்லபடியாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நல்லபடியாக அவரோடைய சித்தத்தின்படி அவரோடைய பிள்ளையாக இன்னும் அதிகமாக இப்போவும் ரொம்ப அதிகமாக ஆண்டவர்களை எதுக்கு எடுத்தாலும் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் இனிமேட்டு நம்ம தேவனுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுத்துட்டு எனக்கு அப்படியே ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த மாதிரி என்னை ஆண்டவர் என்னை அற்புதமாக என்னை நடத்தி வந்தார். கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் ஆண்டவர் எங்களுக்கு அதான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு கோடி கோடி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். என் மகனுக்காக சபையார் எல்லாரும் ஜெபித்து கொள்ளணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுக்கறதுக்காக நான் ஜெபித்து கொண்டு வரேன். இன்னமும் அதிகமாக லீவு கொடுக்கும்படி எந்த தடையும் வராதபடி இன்னும் எல்லாத்துக்கும் நல்லபடியாக லீவு கிடைக்கும்படி நான் ஆண்டருக்கு வேண்டிக் கொள்கிறேன். இந்த சிறிய சார்ஜ் கொடுத்ததுக்காக ஆண்டருக்கு கோடி கோடி நன்றி ஸ்தோத்திரம். பிரைஸில் வேறு சார்ஜ் இருந்தால் சொல்லுவேன். ஜெபம் பண்ணுவோம். விஜய் தொடர்ந்து வரும்படியாக இப்போ 2 வாரமாக சபைக்கு வர ஞானசன் எடுத்து கதிசம்பளம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுவோம். பிரைஸில் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அருமையான தம்பி விஜய்க்காக செபிக்கிறோம். நன்மையாக நிரப்புங்க ஐயா. இன்னும் தொடர்ந்து ஆராதனைக்கு வரவும் ஞானசன் பங்கு பெற்று தாமத்தை மையப்படுத்துக்கிறவங்க நன்றி செலுத்துகிறோம். அண்டு ஆஃபீஸில் இடம் லீவ் கிடைக்க முடியாது உதவி செய்யுங்க. இன்னும் ஆண்டவரை தேவனை தேடுறவுடைய உணர்வு ஒவ்வொருத்தரும் தரும்படியாக செபிக்கிறோம். இன்னும் ஜீவனில் சாட்சி எழுப்பித்தாங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது செபிக்கிறோம். எங்களை ஒவ்வொருத்தர் ரத்த கொட்டில் முடியுமா எடுத்துக்கொள்ளுங்க. நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். 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 அல்லேலூயா. கர்த்தர் நாம் மையப்படுவதாக ஒரு பாடல் காணிக்கை பாடல் ஒருத்தர் பாடுவோம். யார் பாடுறது? பேர் எழுதியிருந்தனா இந்த வாரம் யார் பாட்டு பாடுறது? சரி பாடு. ஜெயந்தி பாடுங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுக்கப்பட்ட காணிக்கையை ஆசீர்வதிக்க முடியாங்க ஒரு சத்தியத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேசி ஜெபம் பிரைஸ். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எடுத்து நிரப்பங்க ஆண்டவரை, ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரை இன்னும் உற்சாகமாக கொடுக்கும்படி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிங்க. எல்லா இடத்துலேருந்து நீங்கள் இருக்கிறவராக அழைக்கிறவராக இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். மீதான நேரங்களுக்கு காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்குற பிரசங்க பகுதியை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை. உங்கள் தேவன் தாமே நீங்கள் பிரசன்னாகணும் ஆண்டவரை, எங்களோட பேசணும், உங்கள் தாசன மரத்தை நீங்கள் வெளிப்படணும் ஆண்டவரை. நீங்கள் அப்படி கிருபைக்காக நன்றி. மீதான நேரத்துக்கு அடுத்து ஒப்பு கொடுக்குற யேசுவின் ஜெபிப்பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். எல்லாம் ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்த வாரம் திருவந்த ஆராதனை இருக்கும். अगला हफ्ता प्रभु भोज होगा। ரொம்ப நாள் நம்ம அந்த சபையில கொடுக்கல. बहुत दिनों से हमारा कलीसिया में नहीं था। ஜெபத்தோடு உபவாசத்தோடு வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். प्रार्थना के साथ उपवास के साथ आकर भागीदार करने के लिए मांगते हैं। அடுத்த வாரம் செகண்ட் வீக் திருவந்த ஆராதனை இருக்கும். अगला हफ्ता सेकंड वीक प्रभु भोज रहेगा। தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. लगातार प्रार्थना कीजिए। இன்னைக்கு கல்யாணபுரி சபையில இருந்துச்சு. आज कल्याणपुरी कलीसिया में था। இன்னைக்கு ஞானஸ்நானம் புதுசா எடுத்த தம்பி அடுத்த வாரத்துல வரணும். जो बपतिस्मा नई नई लिया हुआ है अगला हफ्ता भी आना है। எல்லா வாரமும் வரணும். सारे हफ्ते में आना है। இதுக்கு மாத்திரம் வரக்கூடாது. सिर्फ प्रभु भोज के लिए नहीं आना। எல்லாம் தேவனோடு இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். सब प्रभु के साथ मिलकर प्रतिदिन चलते रहना। அதே மாதிரி நம்ம கல்யாணபுரி சபையில நம்முடைய பால்சந்தருடைய சம்பந்தார் அவங்க இளையப்பனுடைய மாமனார் வந்து குருஷோத்தில் ஊழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போன 2ஆம் தேதி இறந்துட்டாங்க. कौशल्या हमारा जो लड़की कौशल्या का ससुर जी वो कुरुक्षेत्र करके जगह पे सेवा कर रहे थे, वो प्रभु में सो गए। 2ஆம் தேதி அந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. उस परिवार के लिए आप लोग प्रार्थना कीजिए। பால்சந்திர பதட்ட விசாரிச்சுக்கொள்ளுங்க. हमारा ब्रदर पालचंद्रन से आप पूछताछ कीजिए। நான் ஒரு வருஷம் விசாரிக்கிறவங்க பெரிய காரியம் பெற்றுக்கொள்ள முடியும். एक दूसरे को हमें पूछताछ करना प्रभु का बड़ी बात है। हालेलुया। हालेलुया। தொடர்ந்து ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. लगातार सेवा के लिए प्रार्थना कीजिए। कैलेंडर्स प्रिंट பண்ண கொடுத்துட்டோம். कैलेंडर प्रिंट करने के लिए दे दिया है। இந்த மாசத்துல இறுதிக்குள்ள வந்துருன்னு விசுவாசிக்கிறேன். जल्दी से इस महीने एंड तक आ जाएगा करके मैं विश्वास करता हूँ। कैलेंडर का सिलर ऑफरिंग கொடுத்திருக்காங்க. उस कैलेंडर के लिए कुछ लोग पेंट दिया है। நீங்க கொடுக்க விருப்பம் இருந்தா கொடுங்க. அந்த ஊழியத்தை தாங்க முடிய கேட்டுக்கொள்ளுங்க. आपका इच्छा है तो दीजिए, देकर ये सेवा को तामने के लिए मांगते हैं। நம்ம வெளியவே ஒரு 400 कैलेंडर அடிச்சு அனுப்புறோம்। लगभग 400 कैलेंडर हम छपा के बाहर ही देते हैं। कल्याण இது राजस्थानुக்கும் उत्तर प्रदेशத்துக்கும் राजस्थान और यूपी के लिए भी इस बार हमें देना है। ஜெபம் பண்ணுங்க. प्रार्थना कीजिए। ஒரு कैलेंडर வந்து நமக்கு 30 ரூபாய் விலைக்கு வருது. एक कैलेंडर लगभग मतलब 30 रुपए की आती है। அதனால நம்ம 400 कैलेंडर அடிக்கும்போது எவ்வளவு ஆகும்? 400 कैलेंडर छपाते समय कितना होगा? நிறைய பணங்களாவும் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்க கொடுத்து தாங்க. கர்த்தர் ஊழியத்தை நடத்துவாராக. बहुत पैसा की जरूरत है। आप परमेश्वर का नाम के लिए देकर तामिए। हालेलुया। हालेलुया। அதுவே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கடந்து போவோம். हम लगातार प्रभु का वचन की ओर तरफ से देखेंगे। கர்த்தர் தம் வசனத்தை அனுப்பி प्रभु अपना वचन भेजकर நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். हमें आशीर्वाद का मूल बनाएगा। தேவன் வசனத்தை அனுப்பும்போது நம்ம கீழ்ப்படிய வேண்டும். जब प्रभु का वचन हमारे पास आते समय हमें बात मानना है। வசனத்தின்படி நடந்தா உங்க பாக்கியவான்களா பாக்கியவதிகளா கர்த்தர் ये மாற்றுகிறார். वचन के अनुसार अब चलेगा तो परमेश्वर आपका धन्य लोग बनाते हैं। கர்த்தர் தம் ஜனத்தை மேன்மைப்படுத்துவரா இருக்கிறார். परमेश्वर अपनी प्रजा को ऊंचाई में रखेगा। அவருடைய பிள்ளைகளா இருந்தா கண்டிப்பா அவர் மேன்மைப்படுத்துவார். उनकी बच्चा है तो जरूर वो उन्नति करेगा। இன்னைக்கு நமக்கு கஷ்ட வாழ்க்கையில கஷ்டம் போராட்டமா இருக்கலாம். आज शायद हमारे जीवन पे उपद्रव कष्ट में हम रह रहे होंगे। வரும்பொழுது யாரும் தடை செய்ய முடியாது. वो भलाई आते समय कोई भी रोक नहीं सकेगा। அவர் நிச்சயமா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமா இருக்கிறது. परमेश्वर का इच्छा यह है कि इस्राएल को आशीर्वाद देना ही। ஆனா எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக நம்மளை கர்த்தர்
பிரஸ்தாபப்படுத்துவாராம். सारे जातियों के सामने परमेश्वर हमें प्रकट करेगा. யாரு? மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தை மாத்திரம். किसको? वो चुड़ाई पाए हुए संतान के ऊपर. அப்ப நீங்க மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் தானா? अब चुड़ाई पाए हुए इस्राएल प्रजा है. பாஸ்டர் சொல்லி சொல்லி நீ இஸ்ரவேலா மாற கூடாது. पास्टर जी बोल बोल के आप इस्राएल नहीं बनना. நீங்க வேதத்தை படிக்கும்போது இஸ்ரவேலா மாறுறீங்க. ये वचन को पढ़ते समय पर आप इस्राएल बनते हो. இஸ்ரவேல்ல அவன் தனித்து வாசம் பண்ணுவான். वो इस्राएल वो अकेला वास करता है. அந்த உலகத்தோடு இணையாமல் தனித்து வாசம் பண்ணுவான். संसार के साथ नहीं चलता, वो अलग रीति से चलेगा. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் தம் புயத்தை வெளிப்படுத்துவார். ऐसे लोगों के लिए परमेश्वर अपना मतलब पूजा प्रकट करेगा. புயத்தை வெளிப்படுத்துகிறவன் अपना पूजा वो प्रकट करेगा. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா नबी की किताब 52 அதிகாரம் 52वां अध्याय Isaiah 52 verse 10 ஏசாயா 52 10 और 11 वचन. எல்லா ஜாதிகளிலும் கண்களுக்கு முன்பாகவும் வெளிப்படுத்துவார். நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். போதும். இந்தியமே படிங்க. यहोवा ने सारी जातियों के सामने अपनी पवित्र भुजा प्रकट की है और पृथ्वी के दूर दूर देशों के सब लोग हमारे परमेश्वर का किया हुआ उद्धार निश्चय देख लेंगे. எல்லா ஜாதிகள் கண்களுக்கு முன்பாக உன்னை பிரசித்தப்படுத்துவார். सारे जो जातियों के सामने अपनी पवित्र भुजा प्रकट की है. கர்த்தர் தமது புயத்தின் சொல்லி இருக்கிறார். परमेश्वर अपनी भुजा करके लिखा है. கர்த்தர் தம் புயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் परमेश्वर अपनी भुजा प्रकट करना है तो நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். आप निकल कर जाना है. எங்க புறப்பட்டு போகணும்? कहाँ निकल कर जाना है? அசுத்தமானதை தொடாதபடிக்கு, अशुद्ध को ना चुनना. தேவன் பிரியமில்லாத காரியத்தை விட்டுட்டு, परमेश्वर का जो प्रिय नहीं है ऐसे कामों को छोड़कर அதிலிருந்து நடுவில் புறப்பட்டு போய் उसकी बीच में से निकल உங்களை कर சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். अपने आप को शुद्धिकरण करो. தேவன் நம் தனத்தை சபையை சுத்திகரிக்க விரும்புகிறார். परमेश्वर अपनी प्रजा को अपनी कलीसिया को शुद्धिकरण करना चाहता है. கர்த்தர் தம் புயத்தை வெளிப்படுத்தும் பொழுது परमेश्वर अपनी भुजा प्रकट करते समय நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். हमें अपने आप को शुद्धिकरण होना है. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, जो परमेश्वर का मतलब यहोवा के पात्रों को ढोने அப்ப वालों, நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்களா हम இருக்கிறோம். प्रति जन यहोवा के पात्रों को मतलब उठाने वाले हैं. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவங்க எப்படி இருக்கணும்? पात्रों को ढोने वाला कैसे होना चाहिए? எப்படி இருக்கணும்? कैसे होना है? சாதாரண ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு போறாங்க, எப்படி தூக்கிட்டு போவாங்க? साधारण एक बर्तन को उठाने वाला कैसे उठाकर जाते हैं? சொல்லுங்க. बोलिए. தலையில தான் தூக்கிட்டு போறாங்க, எப்படி தூக்கிட்டு போவாங்க? कैसे उठाएंगे? ஆடிக்கிட்டே போவாங்களா? रोते रोते जाएंगे? ஆடிக்கிட்டே போவாங்களா? ஆடிக்கிட்டு हिलते हिलते जाएंगे? பத்திரமா கொண்டு போகணும். बहुत सावधानी से उठाकर जाते हैं. தண்ணி எடுக்கிற பாத்திரம்லாம் கொண்டு போவோம். जब पानी का बर्तन उठाकर जाते हैं, வில்லேஜ்ல கொண்டு போவாங்க. जो गांव में लेकर जाते हैं, இங்கெல்லாம் கண்டது இல்ல. यहाँ पर नहीं उठाते हैं. ஆனா ரெண்டு குடம் தலையில வச்சு தூக்கிட்டு போவாங்க. जो दो कड़ा मतलब रख के चलते भी हैं. ஆனா ஒரு தண்ணி கூட கொட்டாது. कहीं एक बूंद पानी भी नीचे गिरता எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். कैसे भी उसको अपने घर में पहुंचना है. அது கொஞ்ச நாளுக்கு யூஸ் பண்ற தண்ணி. वो थोड़ा समय के लिए उपयोग करने वाला पानी. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற தேவஜனம், जो यहोवा के पात्रों को उठाने वालों, நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். हम अपने आप को शुद्धिकरण करना है. பரிசுத்தமெல்லாம் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र रहित कोई परमेश्वर का दर्शन नहीं कर सकता. கர்த்தர் தம் புயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், परमेश्वर अपनी पूजा प्रकट करना है तो நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள हम வேண்டும். अपने आप को शुद्धिकरण करना யோசுவா है. 3:5 வாசிக்கும்போது, यहोशू 3 अध्याय 5 वचन में देखते हैं, பரிசுத்தமாய் கொள்ளுங்க, நாளைக்கு அற்புதம் செய்வார். आज तुम अपने आप को पवित्र कर दो, कल तुम अद्भुत का काम को देखोगे. இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா, आज हम बात मान लिया நாளை तो தினம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றுக் கொள்ள முடியும். कल का दिन हमारे जीवन पर जय पाते हैं. யோசுவா சொல்றார், இன்னைக்கு பரிசுத்தமாளுங்க. यहोशू कहते हैं आज तुम पवित्र हो जा. நாளை என்று தள்ளி போடக்கூடாது. कल कल करके हमें छोड़ना नहीं. இன்று மனம் திரும்பும்போது आज हम मन फिरते समय நாளைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க कल முடியும். का दिन हम आशीष पालेंगे. கர்த்தர் தம் புயத்தை வெளிப்படுத்தும் பொழுது परमेश्वर अपना बुझा प्रकट करते समय நம்மளை என்ன பண்ணுவாரா? हमें क्या करेगा?
புறப்பட பண்ணி சுத்திகரிப்பார். हमें निकाल कर वहां से हमें शुद्धिकरण करेगा. நீங்க புறப்பட ஆயத்தமா இருக்கீங்களா? आप निकलने के लिए तैयार हो गए? புறப்பட ஆயத்தமா இருந்தால் आप निकलने के लिए तैयार हो गया முதல்ல சுத்திகரிக்கப்பட வேண்டும். पहले शुद्धिकरण पाना है. எங்க ஒரு கல்யாணத்துக்கோ எந்த ஒரு காரியத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? कहीं पर हम तैयारी होकर जाते समय क्या करते हैं? என்ன சொன்ன அப்படி போயிடுமா? ऐसे उठकर चले जाते हैं. சுத்திகரிப்பு இல்லாம போக முடியாது. शुद्धिकरण बिना हम जाते नहीं. ஒரு நாள் நல்ல சுத்திகரிச்சு பெயிண்டிங் அடிச்சு அப்ப கலர்லாம் அடிச்சு அப்படிதான் போவோம். अच्छा से अपने आप को शुद्धिकरण करके थोड़ा कलर लगाकर निकलते हैं. அப்ப போகும்போது மற்றவங்க பார்க்கணும் இது யாரு? ऐसे जाते समय पे लोग हमें देखना है. कैसे சொல்லுவாங்க? कैसे क्या बोलते हैं? கல்யாணத்துக்கு போறீங்களா? शादी में जा रहे हो? மார்க்கெட் போறோம் கல்யாணத்துக்கு போறோம் வித்தியாசம் இருக்கும். मार्केट जाने का शादी में जाने का अंतर है. அப்ப நாம் ராஜாவுடைய பந்திக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வர்ற பிள்ளைங்க राजा की मेज में राजा की भवन में हम आते हैं. நம்ம எப்படி நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? हम अपने आप को कैसे शुद्धिकरण करते हैं? நீ உண்மையா சுத்திகரித்தால் आप आज मतलब सचमुच में शुद्धिकरण किया तो பூமியில வம்சம் உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். पृथ्वी पे रहने वाला संतान तुझसे आशीष पाएंगे. கர்த்தர் தமது பெயரை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் परमेश्वर अपना भुजा प्रकट करना है तो என்ன பண்ணுமா? क्या करना है? சுத்திகரிக்க வேண்டும். शुद्धिकरण करना है. சுத்திகரிக்க போகும்போது அடுத்த வசனம் என்ன சொல்லுது? शुद्धिकरण करने के लिए अगला शब्द क्या है? தீவிரமாய் புறப்படுவதில்லை. जो मतलब वो उतावली से निकलता नहीं. முன்பதாகவும் பின்பதாகவும் உங்களை காக்கிறவரா இருக்கிறார். यहोवा परमेश्वर उसका आगे और पीछे घेर के रखा है. முன்னாடி பின்னாடி யார் இருக்காங்க? आगे पीछे कौन रहता है? யெகோவா தேவன். यहोवा परमेश्वर का அத பண்ணிரலாம் இத பண்ணிரலாம் நம்ம பிளான் பண்ணுவோம். हम ये कर सकते वो कर सकते करके प्लान करते हैं. ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. कुछ भी नहीं कर पाएंगे. அவர் சித்தம் வைத்ததா பண்ண முடியும். उनकी इच्छा के अनुसार हम कर पाएंगे. அவர் நம்ம சுத்திகரிக்காம உயர்வு கொடுக்க முடியாது. हम शुद्धिकरण करने बिना ऊंचाई नहीं देख पाएंगे. நமக்கு மேன்மை வர வேண்டும் என்றால் हमारे जीवन पर एक उन्नति आना है तो சுத்திகரிப்பு மிக மிக அவசியம். शुद्धिकरण को बहुत ही जरूरत है. கடந்த நாட்கள் தீபாவளி வந்துச்சு. पिछले दिनों में दीपावली आया. வந்துச்சா? आया. என்ன பண்ணிருப்பாங்க? क्या किया होगा? நிறைய வீடுகள சுத்திகரிப்பு வந்துச்சு. நிறைய வீடுகள சுத்திகரிப்பு. बहुत सारों का घर शुद्धिकरण हो गया. நம்ம வீடு எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது. हमारा घर कैसा पता नहीं. நிறைய இந்துக்கள் வீடெல்லாம் பார்க்கும்போது நல்லா சுத்திகரிப்பு வெயிட்டர்ஸ் அடிக்க மற்ற காரியம் லைட் எல்லாம் போட जो हिंदूस लोगों का घर वगैरह तो अब बहुत शुद्धिकरण कर रहा है कि वो लोग लाइट्स वगैरह लगाने लगे. பழைய பொருள் எல்லாம் எடுத்து போட புது பொருள் எல்லாம் வாங்கி வைக்க जो पुराना चीजों को उठाकर फेंकने लगे नया नया चीजों को घर पे எல்லாமே लाने புதுசா लगे. மாறிச்சு. सब कुछ नया बना ஆனா दिया. அது சுத்திகரிப்பு வருஷம் சுத்திகரிக்கறாங்க. वो प्रति साल अपना घर को शुद्धिकरण करते हैं. நம்ம தேவனுடைய ஆலயமா நாம இருக்கிறோம். हम परमेश्वर का भवन है. தினந்தோறும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். प्रतिदिन हम अपने आप को शुद्धिकरण करना है. தீபாவளி வந்தாதான் உங்களுக்கு வெளிச்சம் வருது. दीपावली आने से वो अदर लाइट आ जाता है. நமக்கு எப்பவும் வெளிச்சமான கர்த்தர் இருக்கிறார். प्रतिदिन हमारे लिए परमेश्वर उजाला है. நீங்க உலகத்துக்கு परमेश्वर कहते हैं तुम जगत के लिए उजाला நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். तुम जगत की उजाला होकर रहना है. அப்பொழுது நீங்க சுத்திகரிக்கப்படாம வெளிச்சமா மாற முடியாது. आप शुद्धिकरण बिना जगत के लिए आप उजाला नहीं बन सकते. நம்ம வீட்ல இந்த அரிக் லாம்ப் இருக்கும் லைட் வீட்ல हरिकेन लैंप அந்த லைட்டை தினமும் ஈவினிங்ல சுத்திகரிப்பாங்க. वो शाम के समय पर प्रतिदिन उसको साफ करते हैं. எதுக்கு சுத்திகரிக்கறாங்க? क्यों साफ करते हैं? ராத்திரி ஃபுல்லா எரிஞ்சிருக்கும். वो रात पूरा जलता அந்த है. கருப்பு கருப்புலாம் சுத்தி இருக்கும். वहां पर रहने वाला जो काला वाला वो सारा डस्ट को हटाना है. நம்ம பிள்ளைங்களுக்கு எங்க தெரிய போகுது? सारे हमारे बच्चों को तो नहीं पता होगा. அதெல்லாம் வில்லேஜ்ல தான் இருக்குது. विलेज में रहता है. இப்பவுமே இருக்குது வில்லேஜ்ல. अभी भी विलेज में रहता है. நான் போன டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருந்துச்சு. जहां मैं गया था वहां पर रखा था ऐसे. சில இடத்துல கரண்டே கிடையாது. कुछ जगह पे लाइट्स है ही नहीं. அந்த லைட்டை வச்சு தான் யூஸ் பண்றாங்க. वो हरिकेन लाइट्स रखे जला रहे हैं. நம்ம சுத்திகரிப்பு இல்லாம வெளிச்சம் கொடுக்க முடியாது. शुद्धिकरण करने बिना हम रोशनी नहीं कर सकते. அது மாதிரி திரியும் சரியா கட் பண்ணி எண்ணெய் ஊத்தி சரிப்படுத்துவாங்க. ऐसे उसका मसाला भी ठीक से उसको रखने से ही वो जलेगा. அப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியில आत्मिक जीवन पे தம் புயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் परमेश्वर अपना भुजा प्रकट करना है तो சபைக்கு சுத்திகரிப்பு தேவையா இருக்குது. कलीसिया के लिए भी एक शुद्धिकरण की जरूरत है. சுத்திகரிப்பு இல்லாம பரலோகம் போக முடியாது. शुद्धिकरण बिना हम स्वर्ग नहीं जा सकते. ரெண்டு கொரிந்தியர் வாசிக்கும்போது दूसरी कोरिन्थियों ஆண்டவர் அநீதிக்கும் நீதிக்கும் பங்குன்னு சொல்லி இருக்கிறார். वचन में लिखा है अधर्मी और धर्मी का संबंध है. கர்த்தருடைய பாத்திரத்துக்கும் பேய்களுடைய பாத்திரத்துக்கும் பங்கு எதுன்னு கேட்டுக்கிறார். जो परमेश्वर का पात्र को और अन्य जाति के जो पात्र को संबंध क्या है? அந்த வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் दूसरी कोरिन्थियों 16 छठा अध्याय 16वीं वचन.
தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்கள் சம்பந்தம் எது? இல்ல அதுக்கு மேல வசனமா? 14 वचन। பாதான் இல்ல 14 வாசிங்க 14 14 அவிசுவாசி நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் விரலுக்கும் சம்பந்தம் எது? கிறிஸ்துவுக்கும் பெரியாளுக்கும் விஷயம் எது? अविश्वासी विश्वासी पंगे दे போதும் अविश्वासियों के साथ असमान जुए में ना जूतो क्योंकि धार्मिकता और अधर्म का क्या मेलजोल या ज्योति और अंधकार की क्या संगति और मसीह का बलियाल के साथ क्या लगाव या विश्वासी के साथ अविश्वासी का क्या नाता। विश्वासी வந்து வேறுபட்ட ஜீவிதத்தை ஜீவிக்க வேண்டும்। विश्वासी अलग जीवन बिताना है। அப்பொழுது கர்த்தர் தம் புயத்தை வெளிப்படுத்துவார்। तभी परमेश्वर अपना पूजा प्रकट करेगा। புயத்தை வெளிப்படுத்தும்போது உங்கள் மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்। अपना पूजा प्रकट करते समय पर हम ऊंचाई देखेंगे। நீங்க பரிசுத்தம் இல்லாமல் आप पवित्र बिना நீங்கன்னு சொல்லும்போது உங்களை மாத்திரம் இல்ல आप मतलब सिर्फ आप नहीं பாஸ்டரும் சேர்ந்துதான் पास्टर को भी मिला के கர்த்தரால் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் यीशु को ग्रहण किया हर एक प्रजा பரிசுத்தமா இருந்தா पवित्र बनकर रहेंगे तो கர்த்தர் தம் புயத்தை வெளிப்படுத்துவார்। परमेश्वर अपना पूजा प्रकट करेगा। கர்த்தர் தம் புயத்தை வெளிப்படுத்தும் பொழுது परमेश्वर अपना पूजा प्रकट करते समय நீதியை விளங்க பண்ணுவார்। वो धर्मी प्रकट करेगा। நீங்க நீதிமான் தானா? आप धर्मी हो? நீங்க நீதிமானா? आप धर्मी हो? ஆமா இல்ல? हाँ नहीं है। சந்தேகமா இருக்குதா? संदेह है। ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம நீதிமான் தான்। उद्धार पाने के बाद हम ही धर्मी जन है। அப்ப என்ன பண்ணணும்? திறந்தோர் சுத்திகரிப்பு உண்டாகணும்। क्या करना है? प्रतिदिन हमारा शुद्धिकरण होना है। சுத்திகரிப்பு இல்லாம வெளிச்சம் கொடுக்க முடியாது। शुद्धिकरण बिना हम उजाला नहीं दे सकते। நீதிமானால் விளங்க பண்ணுகிறார்। हमें वो धर्मी जन बनाता है। நீதி செய்யங்களா மாற வேண்டும்। हम धर्मी का काम करने वाला बनना है। நீதிமானுக்கு अनेक துன்பங்கள் உண்டு। धर्मी जन को बहुत कठिनाई आएगी। எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்குறார்। परमेश्वर सबसे उसको छुड़ाएगा। எவ்வளவு நாளைக்கு நீதிமானுக்கு பிரச்சனை வரும்? कितना समय तक धर्मी जन का उपद्रव रहेगा? அவனை உயர்த்தும் தண்டியும் பிரச்சனை இருக்கும்। तब तक वो उन्नति पाएगा, तब तक रहेगा। உயர்த்தும் தண்டியும் பிரச்சனையில பாடுல போக வேண்டும்। उन्नति आने समय तक समस्या परेशानी रहेगा। யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்தான்। यूसुफ एक धर्मी जन है। புதிய ஏற்பாட்டு யோசேப்பு नया नियम का जो यूसुफ அவன் ரகசியமாய் தன் மனைவியை நிச்சயம் பண்ண பருவ தள்ளிவிடலாம் நினைச்சான்। वो रहस्य से अपना जो तय किया हुआ जो मरियम को छोड़ना चाह रहा था। ஆனா அவன் ரகசியம் விட்டுட்டு போயிடலாம்। और रहस्य से छोड़ सकते हैं। யாருக்கு விளம்பரப்படுத்த வேண்டாம்। कोई भी मतलब प्रकट करने की जरूरत नहीं। கர்த்தர் விடல। लेकिन परमेश्वर नहीं நீதிமான் छोड़ा। சந்ததி ஆண்டு கைவிட மாட்டார்। धर्मी जन को संतान को परमेश्वर कभी नहीं छोड़ेगा। பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு ஒரு நீதிமான்। जो पुराने नियम पर यूसुफ एक धर्मी जन है। அவர் நீதிமானா இருந்தபடினால वो धर्मी जन होने के அவனுக்கு कारण கத்தன பாடுகள் வந்துச்சு। उसके जीवन में बहुत कष्ट आया। எத்தனை வருஷம்? कितना साल तक? कितना साल तक? पिछले हफ्ते में हमने सुना था। யோசேப்புக்கு எத்தனை வருஷம் பாடுகள்? पुराना नियम में रहने वाला यूसुफ को कितना समय तक परीक्षा था? ஆமா 13 வருஷம்। 13 साल तक। 13 வருஷம் பாடுகள்। 13 साल तक उपद्रव। நான் சொல்ல பாடுகள் இல்ல அவனுக்கு। उसके लिए वो परीक्षा नहीं। அவன் பாடலாம் படிச்சிட்டு இருந்தான்। वो पढ़ लिख रहा था। என்ன படிச்சிட்டு இருந்தான்? क्या पढ़ रहा था? பிரைம் மினிஸ்டர் பதவிக்காக। वो प्रधानमंत्री का प्रशिक्षण ले रहा था। 13 வருஷம் படிச்சு ஜெயிச்சிட்டான்। 13 साल पढ़कर उसने जय पाया। मिनिस्टर ஆயிராங்க। वो आजकल मतलब बिना पढ़ के भी लोग मिनिस्टर बन जाते हैं। सिर्फ पैसा रहने से யோசேப்பு கிட்ட பணம் கிடையாது। लेकिन यूसुफ के पास पैसा 13 வருஷம் படிச்சான் அவன்। 13 साल उसने பல ट्रेनिंग பாடுகளை लिया। படிச்சான்। कई उपद्रव के बीच में पढ़ा। கர்த்தரோடு இருந்தபடினால वो प्रभु के साथ परमेश्वर के साथ रहने के நீதிமானா இருந்தபடினால वो धर्मी जन होने के कारण கர்த்தர் நீதி விளங்க பண்ணினார்। परमेश्वर अपना धर्म प्रकट करने लगा। நீதிமானுக்கு சந்ததி ஒரு நாள் அப்பத்துக்கு அலைந்து திரியாதாம்। जो धर्मी जन की
धर्मी जन कभी भी रोटी के लिए वो तड़पेगा नहीं। அப்ப நீங்க நீதிமானா? आप धर्मी जन हो। நீதிமான் வந்து நம்ம வாழ்க்கையில குறை வரக்கூடாது। धर्मी जन है तो हमारे जीवन में कमियां नहीं होना चाहिए। குறை வந்தாலும் அது கர்த்தர் நிறைவேற்றுவார்। कमियां आने से भी परमेश्वर उसको परिपूर्णता में करेगा। ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்துல பார்க்கும்போது दूसरी राजाओं की किताब में हम देखते हैं தீர்க்கதரிசி புத்திரர் ஒருத்தன் மனைவியா இருந்த ஒரு மனைவி சொல்றாங்க, जो आदर ने नबियों की बीबी, नबी की जो बीबी कहती है, என் கணவன் ரொம்ப தீர்க்கதரிசி உண்மையா இருந்தாரு, मेरा जो पति है वो नबी है, वो बिल्कुल सच्चाई में था, மரிச்சிட்டாரு, वो कर्जा लेकर मर गया। கடனை கட்டி முடிக்கத்தக்கதாக அந்த கடன் கொடுத்த வந்து என் பிள்ளைங்க அடிமையாக்கி கொள்ள முடிய வருகிறாங்க। वो जो जिन्होंने कर्जा दिया था उसने मेरा बच्चों को दासव में लाने के लिए आ रहा है। அப்ப யார்கிட்ட போய் கடன் கேட்கலவா? किसी के पास जाकर उसने कर्जा नहीं தேவனுடைய लेना। ஊழியக்காரன் வரும்பொழுது प्रभु का दास आते समय தங்கிட்ட இருக்கிற உண்மையை சொல்லிட்டாங்க। अपने पास जो है उसको उसने सच्चाई में कबूल ஏதோ ஒரு வகையில அவங்க கடன் வாங்கி இருக்காங்க, किसी रीति से उसने कर्जा लिया है, கொடுக்கலாம்னு பிளான் பண்ணி இருக்காங்க, देने के लिए उन्होंने प्लान किया, அதுக்குள்ள மரிச்சிட்டாங்க। उससे पहले वो मर गया। அதனால இந்த கடன் எப்படி கட்ட முடியும்? इसलिए इतना कर्जा मैं कैसे चुकाऊं? அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் பாருங்க உதவி செஞ்சாரு। ऐसे समय पर परमेश्वर उसको मदद करने लगा। நீதிமானுடைய சந்ததி ஒரு நாள் கைவிடப்பட்டது கிடையாது। धर्मी जन की संतान कभी दुख में नहीं रहेगा। உபத்திரம் வந்தாலும் उपद्रव आने से भी கர்த்தர் அறியாம ஒரு உபத்திரம் வராது। परमेश्वर के अनजान में कोई उपद्रव नहीं நம்ம आएगा। தலையில இருக்க முடியெல்லாம் என்ன பட்டிருக்குது? हमारा सर पे रहने वाले सारे बालों को परमेश्वर ने गिन के रखा है, गिन के रखा है। ஒண்ணு கீழ வந்து அவருக்கு தெரியுங்க। एक बाल नीचे गिरेगा भी उसको யோபு पता ஒரு है। நீதிமான், பழைய ஏற்பாட்டு யோபு ஒரு நீதிமானா இருந்தான்। पुराना नियम पे अय्यूब एक धर्मी जन है। அவன் அவ்வளவு உண்மையும் சன்மார்க்கம் உத்தமனா இருந்த மனுஷன்। ओ उतना मतलब उसने धर्मी जन है, परमेश्वर का भयभीत में रहने वाला। நீதி விளங்க பண்ணுவான்னு சொல்றான்। परमेश्वर अपना धर्म का काम प्रकट करेगा। அவள வாழ்க்கை அவ்வளவு பிரச்சனை பாடுகள் வரும்போது उसके जीवन पे उतना कष्ट उपद्रव रहने से கர்த்தர் விட்டு பின்வாங்கவே இல்லை। लेकिन उसने परमेश्वर को छोड़कर नहीं जाया। கர்த்தர் யோபு மேல நீதி விளங்க பண்ணினார்। परमेश्वर अय्यूब के ऊपर अपना धर्म का काम प्रकट किया। கர்த்தர் யோபு முன்னிலைமை கட்டு பின்னிலைமை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்। अय्यूब का पहला स्थिति से बाद की स्थिति दूना आशीष पाया। நம்ம வாழ்க்கை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும்। हमारे जीवन पर भी हम दूना आशीष पाना है। முடியுமா முடியாதா? होगा नहीं होगा? முடியுமா முடியாதா? होगा नहीं होगा? முடியற நம்ம நீதிமானா மாறணும்। होना है तो आप धर्मी जन बनना है। நீதிமானா மாறுவது சுத்திகரிக்கப்பட வேண்டும்। धर्मी जन बनने के लिए आप शुद्धिकरण होना है। சுத்திகரிப்பு இல்லாம நீதிமானா ஆக்க முடியாது। शुद्धिकरण बिना आप धर्मी जन नहीं बन सकते हैं। எந்த ஒரு பொருளை சுத்தம் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும்। कोई भी सामान शुद्ध करके रखोगे तभी अच्छा लगेगा। அப்பதான் பார்க்க ஒரு சந்தோஷமா நல்ல அழகா இருக்கும்। तभी देखने के लिए बहुत अच्छा लगेगा। இருக்குமா இருக்காதா? होगा नहीं होगा? சுத்திகரிப்பு இல்லாம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது। शुद्धिकरण बिना हम आशीष नहीं पाएंगे। சுத்திகரிக்கப்பட வேண்டும்। कलीसिया शुद्धिकरण होना தனிப்பட்ட है। வாழ்க்கையில சுத்திகரிக்கப்பட வேண்டும்। अकेला प्रत्येक जीवन में பிள்ளைகள் கர்த்தருடைய शुद्धिकरण। வசனத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்। बच्चे लोग प्रभु का वचन से शुद्धिकरण होना है। சுத்திகரிப்பு இல்லாம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது। शुद्धिकरण बिना आशीष नहीं पाएंगे। நல்ல ஜெபம் பண்ணலாம், अच्छा सा प्रार्थना कर सकते हैं, प्रचार कर सकते हैं, ட்ராக்ஸ் ஊழியம் செய்யலாம், ट्रैक्स मिनिस्ट्री भी कर நீங்க सकते हैं। சுத்திகரிப்பு இல்லாம आप शुद्धिकरण बिना தேவராஜ்யம் பிரவேசிக்க முடியாது। प्रभु का राज्य में नहीं जाओगे। அதான் ஆகஸ்ட் ராஜாவுடைய மனைவி इसलिए आकाश राजा का जो बीबी யாரு? कौन है? எஸ்தர்। यस्तर। எஸ்தர் ஆகல, மனைவி ஆகல। यस्तर अभी आकाश राजा का बीबी नहीं மனைவி बना। ஆவதற்கு முன்பதாக और मतलब बीबी होने से पहले அது சுத்திகரிப்பு இருந்துச்சு। उसके लिए शुद्धिकरण हुआ। ஒரு வருஷம் சுத்திகரிப்பு। 1 साल पूरा शुद्धिकरण। அதுக்கு பிறகுதான் அங்க ராஜாட்ட பிரவேசிக்க வந்தாங்க। उसके बाद ही राजा के सम्मुख में जा அப்ப सकती है। கர்த்தர் அவளை சுத்திகரிக்காம ராஜா அரண்மனைக்கு போக முடியாது। शुद्धिकरण करण बिना वो राजा के सम्मुख में नहीं जा சாதாரண सकती है। ராஜா கிட்ட போன ஒரு ஸ்திரீ அப்படி இருந்தா साधारण एक राजा के पास जाने के लिए शुद्धिकरण की ராஜாதிராஜன் जरूरत கத்தாதி है। கத்த வருவதுக்கு ரொம்ப நம்ம எப்படி இருக்கணும்? राजाओं के राजा स्वर्ग राज्य में जाने के लिए कितना शुद्धिकरण की जरूरत है। சுத்திகரி நாதான் சொல்லி பாட்டு பாடிட்டு शुद्धिकरण करो प्रभु करके गीत गाते हुए நம்ம பாட்டு பாடிட்டே போயிடுறோம்। हम गीत गाते गाते चले जाते हैं। சுத்திகரிப்பு இருந்தா लेकिन शुद्धिकरण रहने से கர்த்தர் தம் பிள்ளைகள் மேன்மையான இடத்துல வைப்பாரு। प्रभु अपने बच्चों को ऊंचाई में நமக்கு रखेगा। இன்னும் மேன்மை ஏன் வரலன்னா क्यों हमारे जीवन पे अभी तक இன்னும் उन्नति नहीं சுத்திகரிப்பு आया? கம்மியா இருக்குது। अभी भी शुद्धिकरण का இன்னும் कमी சுத்திகரிங்க, है। இன்னும் अभी भी शुद्धिकरण का कमी है। और பரிசுத்தம் शुद्धिकरण உள்ள करो। இன்னும் பரிசுத்தமாகட்டும்। जो पवित्र होता है वो अति पवित्र में நீதி होता है। செய்யறோம்னு நீதி செய்யட்டும்। जो धर्म का काम करने वाला अति धर्म के அநியாயம் काम செய்யறோம்னு करे। அநியாயம் செய்யட்டும்। अन्याय काम करने वाला और अन्याय நம்ம करने என்ன दे। செய்வோமோ அதை செய்யும்। हमें क्या करना चाहिए वही हमें करना கர்த்தர் है। நீதிபரர், परमेश्वर धर्मी है। தேவ பிள்ளை நீதிபரனா இருக்கும்। परमेश्वर का बच्चे भी धर्मी जन நம்ம बनना நீதி है। செய்யலாம் மாறுவோம்। हम धर्मी जन बनकर बनाकर நீதி रहना ஒரு है। நாள்
தலை நிமிர்ந்து நடக்கும். एक दिन धर्म जरूर जीतेगा. நீதி உள்ளவர்களா மாற அர்ப்பணிப்போம். हमें धर्मी जन बनना है. அப்ப நீதி கிடைக்கிறதுக்காக धर्म मिलने के लिए நிறைய நாள் பிரயாசப்படணும். बहुत समय हमें कोशिश அதை करना நம்ம है. பெற்றுக்கொள்ள முடியாது. उसको ऐसे प्राप्त नहीं कर நீதி सकते. தானா நமக்கு வரணும். धर्म अपने आप हमारे पास आना है. கனமும் மகிமை கர்த்தராலே நமக்கு வர வேண்டும். आदर और गण यहोवा से में मिलना है. எப்ப வரும்? कब आएगा? அவர் கொடுக்கும் பொழுது. जब वो देगा तभी. அவர் கொடுத்தா எப்பவும் பெஸ்டா தான் கொடுப்பாரு. वो जब देता है एकदम बेस्ट देता है. அவர் குறைவே கொடுக்க மாட்டார். क्योंकि वो कमियां में नहीं रखेगा. குறைவு ஏன் வருதுன்னா कमियां क्यों நம்ம आती है? யார்கிட்ட போய் வாங்கி கொடுத்தோம்? हम और किसी से जाके हाथ நேரா फैला ஆண்டவர்ட்ட देते வாங்கும்போது हैं. सीधा उनसे लेते समय யோசேப்புக்கு ஆசீர்வாதம் ஒரு குறைவு கிடையாது. यूसुफ का आशीर्वाद का कोई कमी नहीं था. கர்த்தரே பிரைம் மினிஸ்டர் பதவி கொடுத்தாரு. परमेश्वरी उसको प्रधानमंत्री ठहराया. யோசுவா குறித்து பார்க்கிறோம். यहोशू के बारे में देखते हैं. ஆண்டவர் யோசுவாட்ட பேசுறாரு. यहोशू से परमेश्वर बात करते हैं. யோசுவா 3 அதிகாரம் 7 வசனம். यहोशू 3 अध्याय 7वीं वचन. கர்த்தர் யோசுவாட்ட பேசுறாரு. यहोशू से परमेश्वर कहते மோசேயோடு हैं இருந்தது போல जैसे मैं मूसा के संग था உன்னோடு கூட இருப்பேன். वैसे तेरा संग भी रहूंगा. இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக इस्राएलों के सामने உன்னை மேன்மைப்படுத்துவேன். तुझे मैं श्रेष्ठ रखूंगा. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் யோசுவா? यहोशू क्या कर रहा था? மோசேஸோட என்ன பண்ணி இருந்தாரு? பின்னாடியே போயிட்டு இருந்தார். मूसा के साथ साथ पीछे पीछे गया. ஜனங்கள் பண்ற அக்கிரமத்தை அநியாயத்தை கேட்கல, அவன் தனித்து வாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான். लोगों जो करते हैं मतलब जो कर रहे थे गलत काम अधर्मिक काम उसके साथ मिलकर नहीं गया, वो अकेला वास करने लगा. ஆசாரியனும் இஸ்ரவேல் ஜனங்களோட கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். जो महायाजक भी उसके साथ गलत काम कर रहा था. மோசேயோட பிள்ளைகள் அங்கதான் இருந்தாங்க. मूसा का बच्चे भी उसके अंदर थे. யாருமே அந்த மோசேஸ்க்கு பிறகு வரவே இல்லை. कोई भी मूसा के बाद उसकी पद पर नहीं आई. ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். परमेश्वर यहोशू को चुना. ஆண்டவரே சொல்லாரு மோசேயோட இருந்தது போல परमेश्वर कहते मैं जैसे मूसा का संग था உன்னோடு கூட இருப்பேன். वैसे मैं तेरे साथ நீங்க रहूंगा. நம்மளோட கூட இருக்க கர்த்தர் இருக்கிறாரா? आज हमारे साथ परमेश्वर रहते நீங்க हैं. தனித்து வாசம் பண்ணா आप अकेला वास करेगा இயேசுவோடு तो வாழ்ந்து வந்தா यीशु के साथ संगति உலகத்துல रखेगा तो பிரச்சனைக்கு எவ்வளவு வந்தாலும் ये दुनिया में कष्ट समस्या बहुत आने दे, நமக்கு என்ன இல்ல? हमारे लिए क्या नहीं है? கவலையே இல்ல. चिंतित नहीं है. சொல்லுங்க. बोलिए. நீங்க அதை விசுவாசிக்கணும். आप विश्वास करना है. பாஸ் நீங்க என்ன பேசிட்டு போயிருவீங்க? परमेश्वर पास्टर जी आपको क्या बोलते रहते हो? நான் நடந்து போற பாதை தான் சொல்றேன். हम जो चलते हैं उस राह को बताते हैं. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் कितना भी समस्या आ இயேசு जाए அன்பை விட்டு வெளியே போயிட கூடாது. यीशु को प्रेम को छोड़ के मैं जाना ஆண்டவர் नहीं. பூமியில வம்சம் எல்லாம் மேன்மையா நம்ம வைப்பார். परमेश्वर ये पृथ्वी पे रहने वाले जातियों के बीच में हमें श्रेष्ठ रखेगा. நம்மளை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் हमें श्रेष्ठ रखना है तो நம்ம சாலமோன் குறித்து பார்க்கிறோம். हम सुलेमान राजा को देखते சாலமோன் हैं. யாருங்க? ये सुलेमान कौन है? தாவீது ராஜாக்கு அடுத்த பையன். दाऊद का बेटा. அவன் தான் ராஜ்யத்துல ராஜாவா இருக்கிறான். वही मतलब राजा दाऊद के बाद राजा बन गया. தேவசமத்தில் கேட்கும் பொழுது वो परमेश्वर को उपस्थिति में पूछ रहा है. பொண்ணு பொருள் கேட்கவே இல்லை. उसने सोना चांदी नहीं मांगा. ஜனத்தை நடத்துறதுக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுங்க. ये लोगों को चलाने के लिए मुझे बुद्धि ज्ञान चाहिए. அவன் கேட்காத அத்தனையும் ஆண்டவர் கொடுத்தாரு. वो जो कुछ मांगा सब कुछ परमेश्वर ने दिया. கேட்காதெல்லாம் கொடுத்தாரு. जो कुछ मांगा भी नहीं था ऐसे सारे वस्तुओं को दिया. நிறைய வச்சிருந்தான். बहुत कुछ मिला. கடைசில பிரசங்கில அவன் சொல்லும்போது आखिरी में सबोदेशक में कहता है கீழ மேல எல்லாம் பார்த்ததெல்லாம் मैंने जो आकाश के ऊपर सारे जो कुछ मैंने देख लिया எல்லாம் மாயும் மனசுக்கு சஞ்சலமா இருக்குன்னா ये सब कुछ मेरे लिए मन की दुख है. அவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருந்தான். उतना आशीर्वाद उसने रखा है. அவ்வளவு மேன்மையான இடத்துல இருந்தான். बहुत श्रेष्ठ जगह पे रखा है. எல்லாம் என்னதான் सब कुछ क्या है? மாயைன்னு சொல்லிட்டான். सब कुछ मेरे लिए व्यर्थ है, व्यर्थ அப்ப இந்த है. உலகத்திற்கு அத்தனை மாயைங்க. ये वृत्ति में हम जो देखते हैं सब कुछ व्यर्थ है. நாம மாய உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ये व्यर्थ की भूमि में हम रहते हैं. நம்ம கர்த்தர் தம் புயத்தை விளங்க பண்ண வேண்டும் என்றால் परमेश्वर अपना भुजा को प्रकट करना है तो நீதியை விளங்க பண்ண வேண்டும் என்றால் अपने धर्म को प्रकट करना है நீங்க तो மேன்மை அடைய வேண்டும் என்றால் आप श्रेष्ठ जगह पे रहना है மாயான உலகத்தை நேசிக்க கூடாது. तो ये जो व्यर्थ भूमि के ऊपर प्रेम मत करो. நம்ம நேசிப்பெல்லாம் கர்த்தர் சமூகம். हमारा प्रेमी पूरा प्रभु यीशु होना चाहिए. அந்த மேன்மை இயேசுவை கண்டடையத்தக்கதாக वो प्रेमी उनको करते समय हम ऊंचाई में चलेंगे. அந்த மேன்மை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். उस ऊंचाई को पाने के लिए दौड़ना है. மேன்மை எப்போ வரும்? ये ऊंचाई कब आएगा? தாழ்மையானது மேன்மையை கொண்டு வரும்.
जो दीन से रहते समय ये ऊंचाई आएगा, தாழ்த்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். जो अपने आप को दीन से रहने वाला ऊंचाई के देखेंगे. அதான் பேதுரு சொல்லும் பொழுது इसलिए पत्रोस में लिखा हुआ है, என்ன சொல்றாரு? पत्रोस क्या कहता है? கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்கள். परमेश्वर का बलवंत भुजा के नीचे दीन से रहो. ஏற்ற காலத்துல உயர்த்துவார். और ठीक समय पर तुझे ऊंचाई करेगा. அவர் ஏற்ற காலம் அவர் வச்சிருப்பார். वो एक ठीक समय हमारे लिए रखा है. அந்த காலம் வரை நம்ம வெயிட் பண்ணணும். वो समय तक दीन से ताम के रहना அந்த है. காலத்துல ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். उसी समय पर वो ऊंचाई करेगा. யாரை மேன்மைப்படுத்துவார்னு சொன்னேன்? किसको वो ऊंचाई देगा? தம் புயத்தை வெளிப்படுத்துறவங்களுக்கு. अपना भुजा को प्रकट करता है उसके ऊपर. நீதியை காண்பிக்கிறவர்களுக்கு. अपना धर्म को उनके ऊपर प्रकट करता है. மென்மேலும் மேன்மை அடைய முடியும். वो दिन पर दिन वो ऊंचाई देखते जाएंगे. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருனா, परमेश्वर आपके लिए एक प्रतिज्ञा दिया तो நீங்க மறந்துட்டீங்க. आप शायद भूल जाओगे. மறந்தாலும் மறவாத நேசர் இருக்கிறார். चाहे आप भूल जाओगे लेकिन वो कभी नहीं भूलता, वो काम करेगा. व्यवस्था विवरण में हम देखते हैं பூமியில வம்சங்கள்லாம் இல்ல உபமஸ்துல முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது पहला अध्याय में हम पढ़ते हैं. 9வது வசனம் வாசிப்போமா? पहला अध्याय இல்ல 11வது அதிகாரம் 9வது வசனம். 16वीं अध्याय கேரா 11वीं अध्याय. और उस देश में बहुत दिन 11வது வசனம். 16वीं वचन. இல்ல 11 11वीं अध्याय 11वीं वचन. ड्यूटरानमी chapter 11 verse 11. हिंदी में पढ़ेंगे. परंतु जिस देश के अधिकारी होने को तुम पार जाने पर हो, वह पहाड़ों और तराइयों का देश है और आकाश की वर्षा के जल से सींचता है. वह ऐसा देश है जिसकी तेरे परमेश्वर यहोवा को सुधि रहती है और वर्ष के आदि से लेकर अंत तक तेरे परमेश्वर यहोवा की दृष्टि उस पर निरंतर लगी रहती है. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ சுதந்தரிக்க போற தேசம், तो स्वीकार करने वाला देश எப்படி இருக்குமா? कैसा रहेगा? எப்படி இருக்கும்? पहाड़ों तराइयों का देश. எப்படி இருக்கு சொல்லுங்க? कैसा रहेगा? கர்த்தர் விசாரிக்கிற தேசம், परमेश्वर सुधि लेने वाला देश. கர்த்தருடைய கண்கள் எப்போதும் அங்க வைக்கப்பட்டிருக்கும். परमेश्वर का दृष्टि सदा वहीं पर रहेगा. கர்த்தர் விசாரிக்கிற தேசத்துல இருக்கும் பொழுது परमेश्वर पूछताछ करने वाला देश, அந்த தேசத்தை மேன்மையா கத்த வைப்பார். वो देश में तुझे मैं श्रेष्ठ रखूंगा. ஏன் ஆண்டவர் சொன்னாருன்னா, क्यों परमेश्वर कहते हैं? பிரயாசப்பட்டு போராடும் जो तुम जो पार करने वाला देश, பாலும் தேனும் ஓடுற தேசம், दूध और मधु बहता हुआ देश. அந்த தேசம் போறதுக்கு முன்பதாக उस देश में जाने से पहले பல பாடுகள் பட்டாங்க. कई कष्ट उन्होंने उठाने लगे. அப்ப நீ சுதந்திரிக்கப்படுற தேசத்துல யாருடைய கண்கள் இருக்குதா? आप जो स्वीकार करने वाला देश के ऊपर किसका दृष्टि लगे रहेगा? கர்த்தருடைய கண்கள், परमेश्वर का दृष्टि. கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்குது. परमेश्वर का दृष्टि हमें देखते रहता है. வானத்தின் மழை தண்ணீரை கொடுக்கிற தேசம், वो आकाश की वर्षा को जल वो सिंचता है. வானத்தின் மழை தண்ணீர், வானத்திலிருந்து ஆசீர்வாதம் வருது. आकाश की वर्षा मतलब आकाश से आपके लिए आशीर्वाद आ रहा है. வானத்தின் பலகளையும் திறந்து இடம் கொள்ளாம போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன். मलाकी में परमेश्वर ने लिखा कि आकाश की भंडार को खोल कर मैं बहुतायत आशीर्वाद दूंगा. வானத்தின் பலகளையும் திறக்க வேண்டும் என்றால் आकाश की भंडार को खोलना है. கர்த்தருடைய புயத்தை பத்தி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर का भुजा को अच्छी तरह से जानना है. நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். दूसरा उसके धर्म को कामों को हमें जानना है. அறிஞ்சிருந்தாதான் மேன்மையான இடத்துல கப்ப. ये दोनों जान लिया तो परमेश्वर ऊंचाई देगा. உங்களுக்கு மேன்மை வரணும்னு சொன்னா आपके जीवन में श्रेष्ठ आना है तो கர்த்தருடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर का सामर्थ्य को देखना है. போன வாரத்தில் சொன்னேன், पिछले हफ्ते में मैंने कहा, எப்தாவை குறித்து சொன்னேன். एप्ता के बारे में कहा. எப்தாவை வந்து அவங்க குடும்பத்துல இருந்து அவனை ஒதுக்கி விட்டுட்டாங்க. एप्ता को उनकी परिवार वालों ने घृणित करने लगे, उसको छोड़ दिया. इजराइल लोग सब उसको छोड़ दिया.
வெறுத்த உடனே घृणित करने के बाद விரோதிகள் எழுந்து வரும் பொழுது उसको विरोधित लोग उठकर आते समय இவன் யார் வெறுத்தாலும் இவன் கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டானா. कोई भी उसको इनकार किया लेकिन परमेश्वर को उसको पकड़ने लगा. பராக்கிரமசாலியாக இருந்தானா. जो यप्ता एक युद्धवीर पुरुष है. எல்லாரும் விரட்டி விட்டுட்டாங்க. सब लोग ने उसको छोड़ दिया. அவனுக்கு எப்படி மேன்மை வந்துச்சுனா उसको कैसे श्रेष्ठता आया. எல்லா ஜனங்க வந்து கூப்பிடுறாங்க. सारे लोग अभी आके बुला रहे हैं. வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. आप आने से छुटकारा मिलेगा. आप ही यहाँ पर युद्ध करना है. கூப்பிடும்போது तब उसको बुलाते समय अन्य देशக்கு லெட்டர் அனுப்புறான். वो अन्य देश के लोगों के लिए राजा के लिए वो खत भेजा. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க தான் வந்து எங்க இடத்தெல்லாம் சுதந்திரத்து கொண்டீங்க. आप सब आके हमारे जगह को घेर लिया है. ஐயோ என்ன சொல்றாங்க, கர்த்தர் அந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தார். इसने कहने लगा कि परमेश्वर ने हमें वो जगह दिया. கர்த்தர் உங்களை துரத்துனபடியாலே परमेश्वर आपको दूर करने के बाद நாங்கள் சுதந்திரத்து கொண்டோம். हम उस जगह को पकड़ लिया. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ऐसे करके वो कहता है. அப்படி சொல்லி ஜெயம் பெற்றுக்கொள்ளும்போது ऐसे जय पाने के बाद ஒரு விண்ணப்பத்தோட கடந்து போறான். एक विनती के साथ जा रहा है. என்ன விண்ணப்பம்? कौन सा विनती? எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. सब लोग ने उसको इनकार कर दिया. परमेश्वर उसके पक्ष रहने के कारण நீ எனக்கு ஜெயம் கொடுத்து வந்தால், हे परमेश्वर आप मेरे लिए जय दिया तो உமக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவேன். आपके लिए मैं एक मन्नत रखूंगा. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மேல இறங்கினாராம். तब परमेश्वर का आत्मा उसके ऊपर उतरने लगा. ஆவியானவர் மேல இறங்கின உடனே தான் परमेश्वर का आत्मा उतरने के बाद ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். उसने जय पाया. நீங்க ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், अब जय पाना है तो மேன்மை அடைய வேண்டும் என்றால், श्रेष्ठता देखना है तो கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். परमेश्वर का अभिषेक अंदर भरना है. रहता है. அபிஷேகம் இருந்தா अभिषेक अंदर रहेगा तो நிச்சயமா மேன்மை அடைய முடியும். जरूर हम श्रेष्ठता அபிஷேகம் देखेंगे. இருக்கிறவங்க अभिषेक में रहने वाले हैं தனித்து வாசம் பண்ணுவாங்க. वो अकेला वास கூட்டத்தோட करेंगे. இருந்தா முடியாது. झुंड के साथ साथ जाने वाला नहीं. யோசேப்பு தன் சகோதரோடு இருந்திருந்தா அந்த தரிசனம் நிறைவேறாது. यूसुफ अपना भाइयों के साथ मिलजुल कर रखा होता तो उसका दर्शन पूरा नहीं होता. தனித்து விடப்பட்டாங்க. वो अकेला रहने लगा. அந்த காலம் நிறைவேறும் பொழுது वो समय पूरा होने के बाद மேன்மைப்படுத்தினார். उसको परमेश्वर ने श्रेष्ठता दिया. மேன்மைப்படுத்த விரும்புகிறார். परमेश्वर आपको श्रेष्ठता देना चाहता है. आखिरी में நம்மளை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணணும். हमें अपने आप को पवित्र करना. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. पवित्रता रहित हम परमेश्वर का दर्शन नहीं देख पाएंगे. परमेश्वर अपना पूजा प्रकट करेगा. वो अपना धर्म का काम प्रकट करेगा. हमें श्रेष्ठता देगा. श्रेष्ठता में रहना है तो பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். आप पवित्रता में रहना है. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. पवित्र बिना हम परमेश्वर को देख नहीं पाएंगे. எசேக்கியேல் ஒரு வசனம் வாசிப்போம். एजेकियल में एक वचन पढ़ेंगे. 20 அதிகாரம் 20वां अध्याय. எசேக்கியேல் 20 एजेकियल 20वां अध्याय 41 42 வாசிப்போம். 41 और 42वां वचन. एजेकियल चैप्टर 20 वर्स 41 and 42. जब मैं तुम्हें देश देश के लोगों में से अलग करूं और उन देशों से जिनमें तुम तितर पितर हुए हो इकट्ठा करूं, तब तुमको सुखदायक सुगंध जानकर ग्रहण करूंगा और अन्य जातियों के सामने तुम्हारे द्वारा पवित्र ठहराया जाऊंगा. अन्य ஜனங்கள் முன்பதாக நம்மளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். अन्य लोगों के सामने परमेश्वर में पवित्र बनाएगा. சுகந்த வாசனையா மாற வேண்டும். आप सुगंधदायक सुगंध होना है. சுகந்த வாசனையா மாறுறதுக்கு தான் आप सुखदायक सुगंध होने के लिए மற்ற இடங்களில் உங்களை பேர் பிரித்தெடுத்து இருக்கிறார். परमेश्वर दूसरी जगह से आपको अलग किया है. உங்களை அந்த ஜனத்திலிருந்து புறப்பட பண்ணி उस जातियों में से तुझे अलग करा के அந்த கானானை சுதந்தரிக்க முடியாது. जब तक मिस्री में रहेंगे तब तक हम कानान को नहीं देख सकते. எகிப்தின உலக காரியங்கள் இருக்கதண்டியும் பரம கானானை தரிசிக்க முடியாது. मिस्री मतलब जब तक जो संसार की काम रहेगा तब तक स्वर्ग राज को नहीं जा எகிப்தை விட जाएंगे. வேண்டும் என்றால் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். मिस्रीम को छोड़ना है तो हमें पवित्र बनाना அப்ப है. எகிப்தை விடும்போது அவங்க பரிசுத்தப்படுத்திக் கொண்டாங்க. जो मिस्रीम को छोड़ते समय पर वो अपने आप को पवित्र करने लगे. ஏன்னா பரிசுத்தமா ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு என்ன பண்ணாங்க, நெற்றியில நிலக்காலையில ரத்தம் பூசினாங்க. पवित्र होने के लिए वहां पर एक मेमना को वो काटने लगे. अपने घर की चौखट पे सारी जगह पे उन्होंने क्या करने लगे, लहू को छिड़कने लगे. பண்ணாங்களா? किया.
எல்லா இஸ்ரவேல் வீட்லயும் பண்ணாங்க. सारे इस्राएलों का घर में करने யார் लगे. வீட்லலாம் பண்ணலையோ जिसके घर में नहीं किया அங்க சங்காரதம் கடந்து போனான். वहां पर नष्ट करने वाला दूत आया. ஜனங்க எல்லாம் புறப்பட ஆயத்தமா இருந்தாங்க. इस्राएल लोग सब जाने के लिए तैयारी में होने लगे. ஆயத்தமா இருக்க போய் அந்த காரியத்தை பண்ணாங்க. तैयारी होने के लिए ये काम करने लगे. பரிசுத்த பண்ணணும்னா பண்ண வேண்டும். पवित्र होना है तो अपने आप को पवित्र करना है. ஆண்டவர் உங்களுக்கு வேறு பிரித்து கொண்டு வந்து परमेश्वर इसलिए उनका अलग लाकर புறஜாதி கண்களுக்கு முன்பதாக अन्य जातियों के सामने உங்களால் பரிசுத்தம் பண்ண கடவேன். तुझे मैं पवित्र करूंगा. ஆண்டவர் நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டும். परमेश्वर हमें पवित्र करना है. அப்ப நம்ம பரிசுத்தம் இல்லாம पवित्र रहित தேவன் சமூகத்துக்கு போகவே முடியாது. प्रभु का उपस्थिति में नहीं जा सकते. சர்ச்சுக்கு வந்துறலாம், सभा में आके बैठ सकते हैं, கொடுக்கலாம், पेंट भी चढ़ा सकते சபை हैं, கட்டலாம் நிறைய இடத்துல, बहुत जगह पे कलीसिया बना भी सकते தேவராஜ்யத்துல हैं. போக வேண்டும் என்றால் लेकिन स्वर्ग राज्य में जाना है तो பரிசுத்தம் கண்டிப்பா தேவை. पवित्रता बहुत जरूरी है. பரிசுத்தம் தான் மேன்மைப்படுத்தும். पवित्रता ही हमें ऊंचाई में रखेगा. நீ பரிசுத்தரா இருக்க போல நாங்களும் பரிசுத்தமாக முடிய வேண்டுகிறோம். जैसे वो पवित्र है वैसे हम भी पवित्र होना है. அப்படிதானா? ऐसा है. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லி இருக்குது, एक जगह पे लिखा हुआ है உன்னை அழைத்தவர் பரிசுத்தர். இல்ல இல்ல இப்போ இன்னொரு வசனம், இல்ல இல்ல ஒரு வசனம் இருக்குது, இங்கே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அங்கே வாசித்தேன், அந்த சபையில் வாசித்தேன். சரி, நீங்க பரிசுத்தமாய் கொள்ளுங்க அப்படிங்கிறார். अपने आप को पवित्र बना दो. நீங்க பரிசுத்தமா என் ஜனமா இருப்பீங்க. आप मेरा पवित्र जन हो, பிதாவாக இருப்பேன். मैं तेरा पिता बन करूंगा. நம்ம பிள்ளைகளா இருந்தா हम उनके बच्चे हैं तो பிதாவா இருப்பார். वो हमारा पिता बन करेंगे. அவர் உங்களுக்கு பிதானா? दूसरी कोरिन्थियों 2 கொரிந்தியர் दूसरी कोरिन्थियों ஆமா 6वीं अध्याय 18वीं वचन 6:18 17 दूसरी कोरिन्थियों 6:18 18वीं वचन. ஆமா, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு मैं तुम्हारा मतलब ग्रहण करके. எப்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வார்? कब वो ग्रहण करेगा? பரிசுத்தமா இருக்கும் பொழுது. तो पवित्र रहते समय. நீங்க ஆனபடினா நீங்கள் அவர் நடுவில் புறப்பட்டு போய் எனக்காக அஸ்தமன தொடாந்து இருக்கும்போது உங்கள் பிதாவா இருப்பேன். इसलिए प्रभु कहता है कि उनके बीच में से निकलो और अलग रहो और अशुद्ध वस्तु को मत छुओ तो मैं तुम्हें ग्रहण करूंगा. நீங்கள் குமாரரும் குமாரத்தியும் இருப்பீர்கள். तुम मेरे बेटे और बेटियां होगे. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ये सर्वशक्तिमान प्रभु परमेश्वर का वचन है. பரிசுத்தம் பண்ணப்படும்போது हम पवित्र में होते समय பிதாவாகிய தேவன் நமக்கு பிள்ளைகளா நம்ம பிள்ளைகளா மாறுகிறோம். हम परमेश्वर प्रभु यीशु मसीह के लिए बच्चे बन जाते हैं. இயேசுப்பா நம்ம பரம தகப்பனா இருந்தா हमारा पिताजी प्रभु मतलब यीशु मसीह रहेगा तो பிள்ளைகளுக்கு என்ன குறை உண்டு? बच्चों का क्या गट्टी होगा? பிள்ளைகளுக்கு குறை இருக்குமா? बच्चों के लिए गट्टी होगी. நம்ம பெற்ற பிள்ளைகளை நம்ம குறைப்படுத்துறோமா? हम अपने जो मतलब पाल रहे वो बच्चों के कुछ कमियां रखते हैं. நம்ம சாப்பிடாட்டா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் நினைப்போம். चाहे हम नहीं खाते लेकिन उनके लिए दे देते हैं. நம்மள ஆண்டவர் சொல்லிட்டா நீங்க பொல்லாதவர்களாய் உங்களான்ட்டாரு. लेकिन वचन में लिखा है तुम तो बुराई माँ बाप हो. நீங்களே உங்க பிள்ளைக்கு நல்ல ஈவலை கொடுக்கும் பொழுது बुराई माँ बाप अपने बच्चों के अच्छी अच्छी वस्तु देना चाहिए तो கொடுக்க நிச்சயமானவன் கேக்குறார். हमें सृजा व परमपिता परमेश्वर अच्छी अच्छी वस्तु क्यों नहीं देगा? நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். इसलिए हमें पवित्र में होना है. பரிசுத்தம் பண்ணாதான் आप पवित्र में रहेगा பிள்ளைகளாக तुझे अपनी பிள்ளைகளாக बच्चा बेटा बेटी बनाएगा. பிள்ளைதானா? आप उनकी बच्चे हैं. பிள்ளைகள மாற விருப்பமா? आप बच्चे बनने की मतलब इच्छा है? பிள்ளைனா எப்படி இருக்கணும்? बच्चा का तो कैसे होना चाहिए? அப்பா குறித்து पिताजी के बारे में பயமே இருக்கக்கூடாது. भय नहीं होना. ஏசாப்பு குறித்து பயம் ஆண்டவர் அடிச்சு போடுவாரு. प्रभु मार देगा. அப்புறம் என்ன பண்ணிடுவாரு? फिर क्या कर देगा? அடிக்க மாட்டாரு. वो मारेगा नहीं. தப்பு பண்ண அடிப்பாரு. गलत काम करेगा तो मारेगा. தப்பு பண்ணா பிள்ளைங்க அடிக்க தான் செய்வாங்க. कोई भी माँ बाप बच्चे गलत काम करते से मारते हैं. அடிச்சு நம்ம கொல்றதுக்காக இல்ல. मारते मारने की मतलब उसको मार डालने के लिए नहीं. சரி பண்ண முடியாது. उनको सही रास्ता में लाने के लिए. தகப்பன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல जैसे माँ बाप अपने बच्चों को शिक्षा करते हैं वैसे वो शिक्षा करेगा. வாசிக்கும் போது व्यवस्था विवरण में लिखा है பிள்ளையை சுமந்து கொண்டு
जैसे माँ बाप मतलब एक पिताजी अपना बेटा को उठा कर जाता है, அப்படியே கர்த்தர் மேல் சுமந்து போக முடியாது. ऐसे परमेश्वर में उठा कर जाता है, எல்லாம் அர்ப்பணிக்க. ऐसे प्रभु का हाथ में हम देंगे. எழுந்து நின்னு ஒப்புக்கொடுங்க. सभी प्रभु का सम्मुख में खड़े होकर थोड़ी देर अर्पण करेंगे. परमेश्वर अपना भुजा को प्रकट करना चाहता है, வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். वो अपना भुजा को प्रकट करना चाहता है. நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? आप प्राप्त करने के लिए तैयार हो? Praise the Lord. ஆண்டவரே எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஹalleluya. हालेलुया. அவர் நீதியை விளங்க பண்ண சித்தமுள்ளவரா वो இருக்கிறார். अपने धर्म का काम को प्रकट करना चाहता है. அவர் தம் பயத்தை வெளிப்படுத்தணும் மாத்திரமல்ல, अपना बुझाई मतलब उसने दिखाया நீதி नहीं. செய்கிற தேவன் நீதி செய்ய முடியாது. हमें धर्म काम करने वाला परमेश्वर धर्म அவர் काम விருப்பமுள்ள करने, தேவனா இருக்கிறார். वो बहुत लालसा में है. அவர் நீதியை वो अपने धर्म के कामों को மூலமா உங்கள் மேன்மைப்படுத்துவார். द्वारा तुझे श्रेष्ठ கர்த்தர் रखेगा. தம் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर अपने बच्चों को श्रेष्ठ में रखा உங்களை है. மேன்மைப்படுத்த அவரால் மாத்திரம் முடியும். तुझे श्रेष्ठ कराना सिर्फ उन्हीं से होगा. ஆண்டவர் நான் உயர்ந்திருக்கும் போது मैं जब ऊंचाई में रहूंगा என் பக்கமாய் என் ஜனங்களை இழுத்துக்கொள்வேன் ஆண்டவர் तब சொல்கிறார். मैं अपने लोगों को मेरे पास ले लूंगा. தேவனாய் கர்த்தர் இயேசு உயர்ந்து இருக்கிறார். प्रभु यीशु मसीह ऊंचाई में மனம் है. திரும்பி சுத்திகரித்து கொண்டு வரும் பொழுது आप मन फिरोकर शुद्धिकरण होकर रखेगा तो கர்த்தர் உங்க பக்கமாய் அவர் பக்கமாய் இழுத்துக்கொள்வார். परमेश्वर यीशु मसीह अपने पास आपको खींच लेगा. ஆகிய நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. इसलिए हमें पवित्र में रहना है. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. पवित्रता में रहिए இன்னும் பரிசுத்தமா மாறுவோம். और पवित्र कराइए और अति தேவ पवित्र हो சித்தத்தை जाए. மாறுவோம். प्रभु का इच्छा बनने वाला बनाओ. அடுத்த வாரத்துல நமக்கு திருவந்த ஆராதனை இருக்குது. अगला हफ्ते हमारे लिए प्रभु भोज है. வாரம் முழு ஜெபம் பண்ணுங்க. इस सप्ताह पूरा प्रार्थना करो. எடுக்கலப்பா திருவந்த. ए प्रभु बहुत महीने से हम आपका बोझ नहीं लिया है. தடைகள் இருந்தது. बहुत रुकावट था. தடை நாங்க எடுக்க போறோம் ஆண்டவரே. अब हम लेने वाले प्रभु. குடும்பத்திற்கு சாபங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. मेरे परिवार में रहने वाला सारे शापित इसको हटा दो. எடுத்து போடுங்க ஆண்டவரே. मेरे घर में रहने वाला सारे समस्या हटा दो. ஒரு நாள் ஒரு உபவாசத்தோட ஜெபம் பண்ணிட்டு வாருங்க. प्रतिदिन प्रार्थना करते हुए उपवास नियुक्त करके भी प्रार्थना करके आओ. இந்த திருவந்தல எனக்கு பெரிய விடுதலை உண்டாகணும். हे परमेश्वर ये उपवास के समय पर एक बड़ी छुटकारा मेरे जीवन में होना है. मेरे परिवार के अंदर एक छुटकारा चाहिए. கேட்டு பாருங்க. ऐसे करके मतलब पूछो. நிச்சயமா அவர் நீதி வழங்க போறார். परमेश्वर जरूर अपने धर्म का काम करेगा. பரிசுத்தம் பண்ணிக்கொள்வோம். हम अपने आप को पवित्र बना दे. हम अपने आप को पवित्र बना दे और परमेश्वर का हाथ में अर्पण करें. हालेलुया. सभी मुंह खोलकर कबूल करते हुए बोले हालेलुया हालेलुया. धर्मी बना दे प्रभु, पवित्र बना दे परमेश्वर. तेरा पूजा हमारे जीवन पे प्रकट करे. हालेलुया. हर एक समस्या के ऊपर, हर एक रागों के ऊपर प्रभु तेरा हाथ को बढ़ा दे परमेश्वर. हालेलुया हालेलुया. तू गएगा हमारा पिताजी है, तू गएगा हमारा पिताजी है प्रभु. हालेलुया आमेन 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 आमेन. हालेलुया. ஆவி ஆத்மா சேவை பலியா ஒப்புக்கொடுக்கிறோம். ஜீவனை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹalleluya. எங்கும் நிறைந்த யெகோவாயே எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவாயே எலோகிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே ஏகவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே ஏகவாசிக்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. ஆராதனை ஆராதனை அப்பா ஒப்புக்கொடுப்போமா. உங்களுக்கு பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா சேனோ ஆராதனை உமக்கே. உருவாக்கும்
ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ऐसे प्रभु का आत्मा अर्पण कर दे। परमेश्वर अपना भुजा प्रकट करने के लिए, अपना धर्म प्रकट करने के लिए, हमें ऊंचाई में रखने के लिए हमें पवित्र कर दे, पवित्र कर दे। जब पवित्र में रहने वाला अति पवित्र हो जाए। मैं परमेश्वर 11वें महीने को तेरे हाथ में देते हैं। अभी तक अपने अगुवा की आपका राग के लिए धन्यवाद। और नया मतलब साल में जाने से पहले और भी परमेश्वर आप हमें परख कर अच्छा बना दे राजा। तेरी इच्छा हमारे जीवन में पूरी होने दे राजा। इस सप्ताह होने वाला सारे जो सेवा को तेरे हाथ में देते हैं, सिर्फ तेरा नाम ऊंचा रही है। हमारे बच्चों को प्रभु विशेष रीति में ज्ञान दीजिए। जो लिखने जा रहे एग्जाम में प्रभु अच्छा सा पढ़कर लिखने के लिए मदद करिए। नया अनुग्रह से, नया बल से प्रभु आप तृप्त कराइए। जो कुछ पढ़ाई किया सब कुछ प्रभु हालेलुया हालेलुया याद में आने के लिए मदद करिए। आपके हाथ में सौंप के देते हैं। व्यक्तिगत जीवन को परिवार समेत तेरे हाथ में देते हैं। हमें पूरी तौर से तेरे हाथ में दीन से देते हैं। यीशु के नाम से मांगते हैं खुदावंद, आमीन आमीन। आत्मावे कतरे स्तोत्री वल्लवे बसनामते स्तोत्री आत्मावे कतरे स्तोत्री कत सिलवागளையும் மறவாதே ஆமென்। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவ அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்யக்கும் வசனோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றும் இருப்பதாக ஆமென்। ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா। ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன், அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேलूया। प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahiroyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।